ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை நம் காணுபடியான பலத்தை தந்தார். இந்த வாரத்தினுடைய கடைசி நாளை நம் காணக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். லேவியராகமம் 11:44 நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I am the Lord your God. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்ததுனால ஆண்டவரை குறித்த அந்த ஜனங்களுக்கு அறியாமலேயே போயிருச்சு. ஆண்டவர் யார், நம்மை விடுவித்த ஆண்டவர் யார், விடுவிக்க போகிற ஆண்டவர் யார், ஒண்ணுமே தெரியல. ஆனால் விடுவித்து வந்த பின்னால நம்மை விடுவித்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை கூட அந்த ஜனங்களால புரிந்து கொள்ள முடியல. எனவேதான் வழியிலேயே அவர்கள் ஒரு சிலையை செய்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நம்ம கடவுளா, இதுதான் நம்ம விடுவிக்கிற கடவுளான்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை விடுவிக்கிற ஆண்டவர் நான், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் தான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் தான் உங்களுக்கு கடவுள், நான் தான் உங்களை நடத்துகிற ஆண்டவர், நான் தான் உங்களை விடுவித்த ஆண்டவர். இந்த உலகத்துல வேறு எதுவுமே உங்களை விடுவிக்க முடியல, வேறு எதுவுமே உங்களை விடுவிக்க முடியாது. வேறு எந்த ஒரு சக்தியோ வேறு எந்த ஒரு பலனோ உங்களுக்கு விடுதலை கொடுக்கவே முடியாது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் தான், அனித்தரமாக துல்லியமாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் நான். அன்பான குடும்பத்தின் மக்களே, அதற்கு பின்பதாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்ந்தாங்க, எங்களையும் விடுவித்து எங்களையும் மீட்டு எங்களையும் சுமந்து கொண்டு வருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி. இந்த காலை நேரத்தில் அதே ஆண்டவர் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஒருவேளை இன்னைக்கு நம்ம எதன் மீது நம்பிக்கை வைக்கிறோம்? யார் மீது நம்பிக்கை வைக்கிறோம்? ஊழியக்காரர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோமா? ஒரு பொருள் மீது நம்பிக்கை வைக்கிறோமா? ஏதோ ஒரு காரியத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோமா? நமக்கு எது தேவனாக இருக்கிறது? இன்னைக்கு எது மேல நம்பிக்கை வைத்தாலும் அதுதான் நமக்கு விக்கிரகம். எது மீது நம்பிக்கை வைத்தாலும் அது விக்கிரகமாய் மாறிவிடும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் நான் தான் உன்னை விடுவிக்க முடியும், நான் தான் உன்னை சுமக்க முடியும், நான் தான் உன்னை போஷிக்க முடியும், நான் தான் உன்னை நடத்த முடியும். அந்த ஆண்டவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை அழகாக வனாந்தர பாதையில 40 ஆண்டுகள் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். அந்த ஜனங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தந்து கானானிலே குடியேற்றுகிறார். அந்த ஆண்டவர் தான் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நம்மையும் நடத்துவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மையும் கொண்டு வந்து சேர்ப்பார், நம்மையும் விடுவிப்பார், நம்மையும் ரட்சிப்பார், நம்மையும் பாதுகாத்துக் கொள்வார். நம் தேவனாகிய கர்த்தர் அவர்தான். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கவலைப்படாதிருங்கள், நம்மை நடத்தக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளைக்காய் நன்றியப்பா. உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, இந்த உலகத்துல வேறு எந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வேண்டாப்பா. உன் மீது வைக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை எங்களை நடத்தட்டும் ஐயா, எங்களை பலப்படுத்தட்டுமா. இந்த காலை நேரத்துல உங்களுடைய சத்தியத்தை கேட்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் நடத்துகிற பாதைகளை புரிந்து கொள்ளக்கூடிய பலத்தை எங்களுக்கு தான். இந்த காலை நேரம் எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டதை மாற்றும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நிறைவுக்குரிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, தொடுமப்பா, விடுதலைத்தார். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.